கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய சீயோன் மலரிலே நாம் குறிப்பிட்ட பிரகாரம் இன்றைய தினத்திலே தேவனுடைய தாகம் என்று சொல்லி நாங்கள் தலைப்பு கொடுத்திருக்கிறோம். நான் பாடும்போது கூட தேவனுடைய தாகம் என்று நாம் பாடினோம். அதேபோல் வாசித்த வேத பகுதி ஏசாயா 6ஆம் அதிகாரம் அநேக செய்திகளை நாம் கேட்டிருப்போம். உசியா ராஜாவின் மரணத்திற்கு பின்பு அங்கே சிங்காசனம் காலியாக இருக்கும் என்று பார்க்குறாங்க. ஆனால் அங்கே தேவன் வீற்றிருக்கிறார். தேவன் ஆளுகை செய்கிறதாக அந்த தீர்க்கதரிசி காண்கிறார். அதன் பின்பதாக தேவனிடத்திலிருந்து ஒரு கட்டளை வருகிறது, யார் என் காரியமாய் போவார் என்று சொல்லி. ஏசாயா அந்த கட்டளை ஏற்று நான் செல்கிறேன் என்று சொல்லி அங்கே அவர் ஆண்டோடைய தீர்க்க தரிசனங்களை அறிவிக்க அவர் புறப்பட்டு போனதை அங்கே வாசிக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நான் முழுவதுமாக மத்தேயு 28ஆம் அதிகாரத்திலே அதை கிரேட் கமிஷன் என்று சொல்வார்கள், பிரதான கட்டளை என்று சொல்லி, அதிலே நீங்கள் நானும் தியானிக்க இன்றைக்கு நான் காத்திருக்கிறேன். தேவனுடைய தாகம் என்ன என்று சொன்னால், அவரை தெரிந்து கொண்ட பிள்ளைகள் மற்றவர்களுக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய தாகமாக இருக்கிறது. ஒரு ஆலயத்தில் ஒரு நண்பர் இன்னொரு நண்பரிடத்தில், ஐயா நாம் எல்லாரும் ஆண்டவருக்காக ஒரு மிலிட்ரி மாதிரி செயல்படணும் அப்படின்னு சொன்னார். உடனே பக்கத்தில் இருக்க அந்த நண்பர், எஸ் கண்டிப்பாக அப்படி நம்ம செயல்படணுங்க ஐயா என்று சொன்னார். அப்புறம் இந்த நண்பர் சொன்னார், ஐயா நான் உங்களை அடிக்கடி ஆலயத்தில் பார்க்கலையே, என்ன ஆகுது, நீங்கள் அடிக்கடி வரலன்னு கேட்டார். அப்புறம் அவர் சொன்னார், ஐ எம் இன் த சீக்ரெட் ஆர்மி என்று சொன்னார். நான் ரகசிய இராணுவத்தில் இருக்கிறேன் என்று சொல்லி. ஜெபிப்போமா? தகப்பனே, இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எனக்கு வந்திருக்க அன்பு பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தை மூலமாக இடைபெடுவீராக, எங்களோடு பேசுவீராக. உடைய நற்செய்தி சுவிசேஷம் எங்களுக்கு ஒரு விடுதலையும், அன்றே நாங்கள் இதை அறிவிக்கிற மக்கள் இந்த விடுதலையும் பெற்றுக்கொள்ள உடைய பாதத்தில் வருகிறோம். எனக்கு எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் எல்லாரும் இந்த வேத பகுதியை திருப்பிக் கொள்வோம். 227வது பக்கம், புதிய ஏற்பாட்டிலே 1 கொரிந்தியர் 227 1 கொரிந்தியர் அங்கே 1ஆம் அதிகாரம். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின அந்த கொரிந்திய நிருபத்தில் 1ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 1:18 எல்லோரும் எடுத்துக்கிட்டிங்களா? 227வது பக்கம். நீங்கள் எங்கள் டிவியில் ஓடுனா கூட நீங்கள் உங்கள் வேதத்தை திருப்புங்க, அப்புறம் வேதத்தை திருப்புற பழக்கம் இல்லாமல் போயிடக்கூடாது. 1 கொரிந்தியர் 1:18 சேர்ந்து வாசிக்கலாமா? சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. ஞானி எங்கே? வேதபாரகன் எங்கே? இப்பிரபஞ்ச தர்க்க சாஸ்திரி எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? எப்படியெனில் தேவ ஞானத்துக்கேற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிக்கிறவர்களை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறாள். இல்லாட்டா இப்படி சொல்லலாம், சரித்திரபூர்வம் வேணும், சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. 23 நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். சயின்ஸையும் சரித்திரத்தை நம்பிக்கிட்டு இருக்கவங்களுக்கு அவர் பைத்தியமாக இருக்கிறார். 24 ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாயிருக்கிறார். இந்தபடி தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாயிருக்கிறது, தேவனுடைய பலவீனம் எனப்படுவது மனுஷருடைய பலத்திலும் அதிக பலமாயிருக்கிறது. எப்படி சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. எனவே ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார்.
உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு நீங்களான தெரிந்துக்கணும் என்று சொன்னால் பெருமை பாராட்ட எதுவுமே இல்லை. உலகத்தில் நிறைய பேர் பெருமை பாராட்டுறாங்களா? அவங்க உங்களுக்கு கீழே தான் இருக்கிறாங்க. ஏன்னா நம்முடைய ஞானம் உலக ஞானத்தை விட, ராக்கெட் சயின்ஸை விட, உலகத்தில் இருக்க அட்டானமிக் அந்த சயின்ஸை விட எனக்கு தேவன் கொடுத்துருக்கிற, உங்களுக்கு தேவன் கொடுத்துருக்கிற ஞானம் பெரிதென்று வேதம் சொல்லுது. நீங்கள் நான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சிலுவையை பற்றி வெட்கப்படக்கூடாது. தேவன் உங்களை என்னையும் அழைத்திருக்கிறார். நீங்கள் நானும் நற்செய்தி அறிவிக்க தேவன் அழைத்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று நிச்சயமாய் பவுல் சொல்கிறார். இப்பொழுது மத்தேயு 28 எடுங்க. மத்தேயு 28 எடுங்க. அங்கே பாருங்கள் 18ஆம் வசனம். மத்தேயு 28:18 பாருங்கள். இதில் சகல சகல சகலன்னா இந்த சகல இல்லை, சரியா? ஆல், அதை மட்டும் ரவுண்ட் பண்ணிக்கோங்க வேதத்தில், சரியா? நீங்கள் பேனா வச்சுருந்தீங்கன்னா, நீங்கள் நல்ல கிறிஸ்தவர்கள், நீங்கள் நோட்டு கொண்டு வருவீங்க, பேனா கொண்டு வருவீங்க, பாஸ்டர் பிரசங்கமாக குறிப்பெல்லாம் எடுப்பீங்க, ரொம்ப நல்ல தேவ பிள்ளைகள். அவங்களாம் பாருங்கள், அதில் அப்படியே ரவுண்டு பண்ணுங்கள் பார்க்கலாம். 18ஆம் வசனத்தில் சகல சகல உரமாக தான் சொல்கிறாங்க, சகல. ஆமாம், சரி. 19 எங்கே போட்டிருக்கு? சகல ஜாதி. அடுத்து 20ஆவது சகலன்னு சொல்லாமல் யாவைன்னு போட்டார். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட சகலவற்றையும் என்று சொல்லியிருக்கணும், அதில் கட்டளையிட்ட யாவையும். அடுத்து 20ஆம் வசனத்தில் கடைசி பகுதி பாருங்கள். உலகத்தின் முடிவு பரிந்தும். ஆமாம், இந்த சகலையெல்லாம் ஒன்றா சேர்த்திங்கன்னா சத்தியம் கிடைச்சிருச்சு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஏன் போய் ஊழியம் செய்யணும் அப்படின்னா, எப்பா சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து சகல ஜாதிக்கு நான் உரியவன். அடுத்து நீ சகலவற்றை நீ போதிக்கணும். அடுத்து ஏன்னா சகல நாட்களும் கூட இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுதான் கிரேட் கமிஷன். நோ ஒமிஷன் இன் த கிரேட் கமிஷன். எதையுமே ஆண்டவர் விடலை, எல்லாத்தையும் அதில் சேர்த்துட்டார். நீங்கள் நானும் எதை எதிர்பார்த்து இந்த ஊழியம் செய்யணும் போவோமோ, அது என்னென்ன தேவையோ எல்லாம் அதில் சேர்த்துருக்கிறார். எனவே இந்த இயேசுவின் பிரதான கட்டளை ஏன் முக்கியம்? Why the Great Commission is still matters? Why the Great Commission is still matters? ஏன் இந்த பிரதான கட்டளை முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இயேசு கிறிஸ்து இல்லைன்னா இந்த பூமி பெரிய காரியத்தை இழந்திருக்கும். Because the world is lost without Christ. ஏசு இல்லைன்னு சொன்னால் இந்த உலகம் பெரிய இழப்பை சந்தித்திருக்கும். எனவே நீங்கள் நானும் இந்த பிரதான கட்டளையை ஏற்று மற்றவர்களுக்கு நற்செய்தி அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது, கட்டளையாக இருக்கிறது. என்று சொன்னால் அது மட்டுமில்லை, இன்னும் கோடிக்கணக்கான மக்கள் இந்த நற்செய்தியை அறியப்படவில்லை. நம்முடைய கட்டளை, கர்த்தருடைய நம்முடைய வேலை இன்னும் முடியலை. Our task is unfinished. Billions are still unreached. இன்னும் நிறைய அறிவிக்கப்படாத இடங்கள் இருக்கிறது. எனவே இந்த பிரதான கட்டளை மிகவும் முக்கியமாக இருக்கிறது. ரெண்டாவது பிரதான கட்டளை ஏன் முக்கியம்னு சொன்னால், பிகாஸ் த சர்ச் எக்ஸிஸ்ட் ஃபார் மிஷன். ரெண்டாவது ஏன் இந்த பிரதான கட்டளை முக்கியம்னா, திருச்சபை வாழ்வதே நற்செய்தி அறிவிப்பதற்கு தான். ஆண்டவர் என் சபையை கட்டுவேன் என்று சொன்னதே இந்த நற்செய்தியை நாம் சிரமேற்று செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான். கர்த்தருடைய பிள்ளைகளே, மிஷன் இஸ் நாட் ஆப்ஷனல், இட் இஸ் அ சென்ட்ரல் டு அவர் ஐடென்டிட்டி. கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் நினச்சா ஆண்டவர் போய் சொல்லுவேன், இல்லாட்டி இருப்பேன் என்பதில் இது ஒரு கட்டளையாக தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த சுவிசேஷம் ஊழியம்தான் என்னுடைய அடையாளமாக இருக்கிறது. தட்ஸ் மை ஐடென்டிட்டி. அறிவிக்காத கிறிஸ்தவர்கள் செத்த கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள் நற்செய்தியை. அடுத்து ஏன் இந்த பிரதான கட்டளை முக்கியம் என்று சொன்னால், இயேசு கடவுள் எல்லா தேசங்களுக்கும் உரியவர். அந்த பிரதான கட்டளையிலே சகல ஜாதிகளையும் சீசராக்குங்க என்று சொல்லிவிட்டார். இதில் எல்லா நாடும் இதில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. எனவே கர்த்தருடைய பிள்ளைகளை, பிகாஸ் ஜீசஸ் டிசர்வ்ஸ் ஆல் நேஷன்ஸ் வர்ஷிப். நீங்கள் ப்ரீபேரில் பார்க்குறோம்ல,
பிலிப்பியர் அங்கே 2ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கு இயேசு கிறிஸ்துவை கர்த்தரென்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு இயேசு கிறிஸ்து தெய்வமானார். எனவே இந்த பிரதான கட்டளை ஏன் முக்கியம்னா, இயேசு இல்லாட்ட அந்த உலகம் பெரிய இழப்பை சந்திக்கும். சபையே சுவிசேஷத்துக்காகத்தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. அடுத்து இந்த இயேசு கடவுள் அகில உலக மக்களுக்கு உரியவர். அதை உங்களுக்கு எனக்கு மட்டும் உரியவராக வைத்து கொள்ளக்கூடாது. இரண்டாவது, சபை மக்களாகிய நம்மை இந்த நற்செய்தி பணிக்காக நம்ம யார் என்று சொல்லுகிறார் தெரியுமா? மத்தேயு 5ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம். ஏற்கனவே நாம் வேத பாடத்தை நம்ம படிச்சிட்டோம். ஒருவேளை வேத பாட வகுப்புக்கு வராதவங்களுக்கு இது ஒரு நற்செய்தியாக இருக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்கள். நீங்கள் பூமிக்கு அப்போ சுவிசேஷம் அறிவிக்கிற ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் யார்? இந்த பூமிக்கு உப்பு. உப்புவாகிய நாம் சாரமற்று போனால் வேஸ்ட்டு, வெளியிலே கொட்டப்படுவதற்கும் மிதிக்கப்படுவதற்கு தான் ஒழிய வேறொன்றுக்கு உதவாது. எனவே கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நீங்கள் நானும் பாவத்தில் வாழ்கிற ஜனங்கள் கெட்டுப்போகாதபடி பாதுகாக்க உப்பாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அடுத்து பாருங்க 14ஆம் வசனம். சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். நீங்கள் நானும் வெளிச்சம் கொடுக்காவிட்டால் இந்த பூமி எப்படி வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் அ லைட். இயேசு கிறிஸ்துவே அந்த வெளிச்சம். அவர் எனக்குள் இருக்கும் பொழுது இந்த earth is full of darkness. பிசாசின் அந்தகாரத்தினால் நிறைந்திருக்கிறது, பாவத்தில் நிறைந்திருக்கிறது. பட் உங்களுக்கு எனக்கும் லைட், வெளிச்சம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் நான் வெளிச்சமாக இருக்கிறோமே, இந்த வெளிச்சத்தை எப்படி அடக்கி வைக்க முடியும்? எனவே நீங்கள் நானும் பிரகாசிக்க அழைக்கப்படுகிறோம். பாருங்கள் 15ஆவது வசனம், மத்தேயு 5:15. அப்படி உங்கள் வெளிச்சத்தை நீங்கள் பிரகாசிக்கலைன்னா சேர்ந்து வாசிக்கலாம். விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். நிறைய பேர் நம்முடைய வெளிச்சத்தை மரக்காலை வச்சு மூடி வச்சுக்கிட்டு இருக்கிறோம். கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்வதற்கு ஒருவேளை பயமாக இருக்கலாம். உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்காதபடி கவுத்தி வச்சுருக்கிறீங்க, எதையோ மூடி வச்சுருக்கிறீங்க. நான் உண்டு, என் வீடு உண்டுங்க, நான் உண்டு, என் சபை உண்டுங்க, அவ்வளோதாங்க, அதை தாண்டி எனக்கு தெரியாதுங்க. இல்லைங்க, நீங்கள் அப்புறம் சாரம் மட்டும் உப்பாயிருவீங்க. நீங்கள் மரக்காலால் மூடி வைக்கப்பட்ட வெளிச்சமாக இருக்கிறீங்கன்னு வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சத்தை மரக்காலால் மூடி வைத்திருக்கிறீர்கள். எனவே தானே பிரகாசிக்க வேண்டிய இடத்துல நீங்கள் இருக்கணும். அதை விளக்கு தண்டின் மேலே வைக்கணும். ஆண்டவர் விளக்காகி உங்களை விளக்கு தண்டின் மேல் இருக்கும்படி அழைக்கிறார். அதே 14ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி பாருங்கள். 14ஆம் வசனம் பின்பகுதி என்ன அர்த்தம்? 2வது வரி வாசிக்கலாமா? மலையின் மேல் இருக்கிற பட்டணம், மலையின் மேல் இருக்கிற கிறிஸ்தவ கூட்டம், மலையின் மேல் இருக்கிற சர்ச் கூட்டம், பிலீவர்ஸ் ஃபெலோஷிப் மறைந்திருக்க மாட்டாது. நீங்கள் நானும் மலை மேல் இருக்கிற பட்டணம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்தமானில் பார்த்தீங்கன்னா பகல் நேரத்தில் அந்த மலைகளில் நிறைய வீடுகளும் கட்டப்பட்டிருக்கும். ஆனால் பகலில் ஒன்றுமே தெரியாது. இரவு ஆனால் அந்த ஜெட்டியிலேருந்து நாங்கள் ஒரு வருஷம் ஹேடவ்லேயும் ஒரு வருஷம் பம்போ பிளாட்லேயும் இருந்தோம். பம்போ பிளாட்டில் என்னுடைய வீட்டுக்கு முன்னதாக கடல். சுனாமி வந்தால் முதல்ல நாங்கள் தான் மூழ்கணும். நாங்கள் வந்த பிறகு சுனாமி அங்கே வந்துருச்சு. அந்த இரவு நேரத்தில் அந்த மலையை பார்த்தால் மலையில் அப்படியே அலங்கரித்தது போன்று வீடுகளுடைய அந்த வெளிச்சம் அப்படியே பிரகாசிக்கும். மலை பார்ப்பதற்கே வெகு அழகாக இருக்கும். மலையில் இருக்க அந்த பட்டணம் யார் கண்களுக்கும் மறைக்க முடியாது. அந்த மாதிரி கிறிஸ்தவர்களாகிய உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை மலை மேல் இருக்கிற பட்டணமாக இருக்கிறது, உப்பாக இருக்கிறது, வெளிச்சமாக இருக்கிறது. நீ மரக்கால் மூடி வைத்து கொண்டு நீ சாரமற்று போனேன்னா, நீ மறைந்து கிடந்தேன்னா என்ன புரோஜனம் அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். விலை மதிப்பற்ற ரட்சிப்பை வைத்து கொண்டு நீ மரக்காலால் மூடி வைத்திருந்தால், உன்னுடைய ஜீவியம் பிறருக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராவிட்டால் என்ன லாபம் என்று தேவன் இந்த நாளில் கேட்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அடுத்து 16வது வசனம் பாருங்கள். மத்தேயு 5:16.
இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியலை கண்டு பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் வாசிங்க. உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பூமியில் உள்ளோர் தடவி தெரிகிறாங்க. அவருடைய கண்கள் குருடாக்கப்பட்டு இருக்கிறது. அவன் வெளிச்சம் தெரியல, அவங்களுக்கு வெளிச்சம் இல்லை. நீங்கள் நான் அந்த வெளிச்சத்தை பெற்றிருக்கிறோம். எனவே இந்த பிரதான கட்டளையிலே நாம் யார் என்று சொன்னால் உப்பு, நாம் யார் என்று சொன்னால் வெளிச்சம், நாம் யார் என்று சொன்னால் மலை மேல் இருக்கிற பட்டணம், நாம் யார் என்று சொன்னால் பிரகாசிக்க வேண்டியவர்கள், நற்கிரிகளை செய்து கர்த்தரை ஈர்க்க வேண்டிய. ஒரு அம்மா இடையில நான் சந்தித்தேன். அம்மா நீங்கள் ஏன் கிறிஸ்தவத்துக்கு வந்தீங்கன்னு கேட்டேன். ஐயா, எங்கள் பக்கத்தில் ஒரு விசுவாசி இருந்தாங்க, அவங்களுடைய குணம் அவங்களுடைய செயல்பாடு என்னை அப்படியே அட்ராக்ட் பண்ணிருச்சு. நான் பார்த்தேன், நான் எவ்வளவு கோபமாக எவ்வளவு கெட்டவனாக நான் இருக்கிறேன்னு உணர்ந்தேன். அந்த அம்மாட்ட நான் பேச ஆரம்பித்தேங்க. ஐயா, அந்த ஏசு என்னையும் என்ன பண்ணிட்டார், ஆட்கொண்டு விட்டார், நான் ஏசப்பா ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னாங்க. எவ்வளோ ஒரு சாட்சியாக இருந்துச்சு தெரியுமா? யோசித்து பாருங்கள், நாம் எப்படி பிறரோடு நடந்து கொள்கிறோம் இல்லை? நம்முடைய கிரியை நற்கனியை உண்டாக்கக்கூடியதாக இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளே, பிறரை அட்ராக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கணும். ஏன் பிரதான கட்டளை முக்கியம் என்று பார்த்தோம் என்று சொன்னால், ஏசு இல்லாமல் உலகம் இழந்து போகும். அடுத்து இந்த பிரதான கட்டளை நாம் யார்? நாம் வெளிச்சம், உப்பு, மலை மேல் இருக்கப்படணும். நிறைய பேருடைய வாழ்க்கை கிச்சனோடையும் கிச்சன் சரியா சமைக்கிற இடத்தோடையும் உங்கள் அலுவலகத்தோடையும் உங்களோட உறவினரோடையும் உங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சு போகுது. ஒருவேளை எங்களுக்கு ஒரு சிலாக்கியம், ட்ரான்ஸ்ஃபர் போடும்போது நிறைய இடங்களுக்கு போவதற்கு ஒரு வாய்ப்பு, நிறைய மக்களை சந்திக்க ஒரு வாய்ப்பு, நாங்கள் சுவிசேஷம் சொல்கிறோம். ஆனால் உங்களுக்கு அப்படி இல்லைன்னு நினைக்காதீங்க. என் வாழ்க்கை இந்த 4 சோரோடு முடிஞ்சு போச்சு, அலுவலகத்தில் இந்த ஆஃபீஸோடு என்னுடைய வேலை முடிஞ்சு போச்சு, என்னுடைய பிஸ்னஸோடு இந்த வேலை முடிஞ்சு போச்சு நினைக்காதீங்க. கம் அவுட் ஆஃப் தட். நீங்கள் அதை தாண்டி என்ன செய்ய முடியும்? ஒருவேளை நீங்கள் பணம் கொடுக்குறீங்க, நிச்சயமாக அது ஆண்டவர் கொடுத்த கட்டளையாக இருக்கிறது. தேவனுடைய கட்டளைக்கு நம்ம எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது, கீழ்ப்படி. அதை தான் நேற்று ஒரு வெள்ளிக்கிழமை நான் ஜெபத்தில் காத்திருந்த பொழுது ஆண்டவர் இடைப்பட்டார், என்னுடைய கட்டளையை கேள்வி கேட்காதே என்று சொல்லி. இதை தாண்டி உங்களுக்கு கிடைத்திருக்க அந்த ரட்சிப்பை வைத்து நீ என்ன செய்கிறீங்க? நீ என்ன செய்ய முடியும்? நீ என்ன செய்யலை? இன்றைக்கு நீங்கள் நான் யோசிக்க ஆண்டவர் அழைக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் பொம்பை பிளாட்டுங்கிற இடத்துல இருந்தேன் 1 வருஷம். பொம்பை பிளாட் என்று சொன்னால் நிறைய மூங்கில் அங்கே இருக்கும், அதனால பாம்போ பிளாட் என்று சொல்லி அந்த இடத்துக்கு பேர். அதை தாண்டி தான் சோல்பேங்கிற ஒரு இடம் வரும். அந்த பம்பு பிளாட்டில் மீன் நான் போன 98 வஞ்சர மீன்லாம் 50 ரூபா. இங்கே யார் தருவா? இப்போ 1500 1500 போய்கிட்டு இருக்கு. 50 ரூபா வஞ்சர மீன். அப்போ மற்றெல்லாம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. 10 ரூபாய்க்கு மீன் வாங்கினா 2 நாள் நல்லா சமைக்கலாம். அப்போது ஒரு மீனவர் உட்காந்து அங்கே மீன் விற்று கொண்டு இருப்பார். மாலையில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக மீன் கிடைக்கும். அப்போ நான் போய் அந்த ஜட்டியில் அது அவர்கிட்ட கேட்டேன், ஐயா இரவில் நீங்கள் மீன் பிடிக்க போகும்போது உங்களுக்கு பயமாக இருக்காதான்னு கேட்டேன். அவ்வளோதான், 3/4 மணி நேரம் என்கிட்ட பேசினார். என்னென்ன மீன் வகை, என்னென்ன தூண்டில், என்னென்ன போட்டு, என்னென்ன சீசன், எப்படிப்பட்ட ஆபத்துகள், எப்போ அடுக்கிக்கிட்டே போகிற. ஐயா இருங்க நான் வீட்டுக்கு போகணுன்னு சொல்கிற நிலைமையில் இது என்ன குறிக்குது சொல்லுங்கள்? இஸ் ஃபுல் ஆஃப் ஃபிஷிங், இஸ் ஹார்ட் இஸ் ஃபுல் ஆஃப் ஃபிஷிங். அவன் இருதயம் முழுவதும் மீன் பிடிக்கணும் நிறைஞ்சிருக்கு. அப்படி தட்டினோடனே 3/4 மணி நேரம் பேசுகிறார். உங்கள்கிட்ட ஆண்டவர் அறியா ஒருத்தர் பேசுகிறாரு, உங்களுடைய இருதயம் டிகர் ஆகுதா? இயேசு உங்கள் இருதயத்தில் ஃபுல்லாக நிறைஞ்சிருந்தா, ஐயா நான் இந்த இயேசு இப்படி கண்டே கொண்டுங்க, ஐயா இப்படி என்னை விடுதலை பண்ணார், இந்த இயேசு இப்படிப்பட்ட நன்மை எனக்கு செய்தார், இந்த இயேசு உலக ரட்சகர், மீட்பர், நித்திய ஜீவனை தருகிறவர், இந்த பூமியோட நம்ம வாழ்க்கை முடியல சொல்ல மாட்டீங்களா? பிகாஸ் யுவர் ஹார்ட் இஸ் நாட் ஃபுல் ஆஃப் த காஸ்பல். ஒரு மீனவன் அவன் இருதயம் ஃபுல்லாக மீன்னால நிறைஞ்சிருக்கு. தொட்டா போதும் அப்படி கொட்டுறாரு. நீங்கள் ஏங்க அப்படி கொட்ட முடியல? நான் ஏங்க அப்படி கொட்ட முடியல? ஏதோ வாழ்வதற்காக அந்த பூமியிலே நீங்கள் நானும் வாழவில்லை, சம்பாதிப்பதற்காக வாழவில்லை. ஒரு வியாதி வந்தால் எல்லாம் அள்ளிட்டு போயிடும், எந்த சேர்த்த பணம் உதவி செய்யாது.
ஆண்டவருக்காக சம்பாதித்த ஆத்துமாக்களை நம்மோடு கொண்டு போக முடியும். இந்த சத்தியத்தை கேட்குற எல்லோரும் நீங்கள் இன்றைக்கி தீர்மானத்தோடு போடலன்னா அந்த விளைவு உங்களுக்கு உண்டாயிருக்கும். உங்கள் தலைமையில் அந்த காரியம் உட்காந்துருக்கும். நீங்கள் தீர்மானம் பண்ணுங்கள், ஆண்டவரே நான் பார்க்குற ஒவ்வொரு மனுஷங்களையும் மனுஷியும் இந்த ஆத்மா ஆண்டவருக்காக ஆதாயம் பண்ணப்படணும், இந்த ஆத்மா ஆண்டவரை கண்டுகொள்ளணும் அப்படிங்கிற ஜெபத்தோடையே நான் பார்ப்பேன், பழகுவேன், பேசுவேன் அப்படின்னு தீர்மானிச்சிங்கன்னா ஆண்டவர் உங்கள் முன்பதாக சென்று ஆயத்தங்களை செய்வார். இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோடு நீங்கள் போக அன்பாய் உங்களை அழைக்கிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளே. அடுத்து இயேசு என்ன சொல்லியுள்ளார்? ஏன் இது பிரதான கட்டளை முக்கியம்? இந்த பிரதான கட்டளை நீங்கள் நானும் யார்? அடுத்து இந்த பிரதான கட்டளை மூலம் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நம்ம வாஸ்தவம் மத்திய 28 சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜீசஸ் இஸ் டெல்லிங், ஐ ஹாவ் ஆல் த பவர் வித் மீ. ஒரு டிராஃபிக் போலீஸு, நான் அந்த மாதிரிலாம் தான் பார்த்து நினைக்கிறேன், ஒரு பேண்ட்டு கூட இடுப்பில் நிற்க மாட்டேங்கு, ஆனால் அவர் ஸ்டாப் அப்படின்னு கையை காமிச்சா 24 டயர் போட்ட பெரிய லாரி அப்படியே நிற்கிது. ஏன்னா அந்த ஆள் பார்க்குறதுக்கு காற்றடிச்சா பறந்துடுவார். ஆனால் அவர் எந்த அதிகாரத்தை ஸ்டாப் அப்படி சொல்கிறாருன்னா, கவர்மெண்ட்டுடைய அதிகாரம், அந்த அரசாங்கம் அவருக்கு பண்ணதாக இருக்குது, அந்த அரசாங்கம் அவருக்கு அதிகாரம் கொடுத்துருக்கு, அந்த அதிகாரம் செயல்படுகிறது. அப்போது உங்களை போய் ஊழியம் செய்யுங்க, ஆண்டவரை பற்றி சொல்லுங்கன்னு சொல்கிற ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஐ ஆம் பிஹைண்ட் யூ, நான் ஏன் அதிகாரத்தினால ஒன்று அனுப்புகிறேன்னு சொல்கிறார். தட் ஹெவன்லி பவர் இஸ் வித் அஸ், த ஆல் பவர் காட் இஸ் வித் அஸ். எனக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த அதிகாரத்தோடு நினைச்சு இந்த சுவிசேஷத்தை அறிவி என்று சொல்கிறார். ஏன்னு சொன்னால் அவர் பாவத்தின் மீதும் சாபத்தின் மீதும் நித்திய மரணத்தின் மீதும் ஜெயித்து அதிகாரத்தை பெற்றிருக்கிறார். எனவே அவர் புறப்பட்டு போங்கள் என்று சொல்கிறார். புறப்பட்டு போய் அந்த அதிகாரத்தை என்ன செய்ய சொல்கிறாரு? சீசராக்கணுமா, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுக்குமா, அடுத்து அவர் கட்டளையிட்ட எல்லாவற்றையும் போதிக்கணுமா. Always the authority is connected with obedience. இந்த அரசாங்கத்தோடு கூட அவர் கீழ்ப்படிஞ்சது தான் அந்த அதிகாரம் செயல்படும். அதே போல் நீங்கள் நானும் இந்த பிரதான கட்டளைக்கு கீழ்ப்படியும் பொழுது you will have that power, authority. எனவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் நானும் இன்றைக்கு ஆண்டவரே நான் உங்களுடைய நற்செய்தி அறிவிக்கிறவனாய் அறிவிக்கிறவளை மாறுவேன் என்று சொல்லி ஆண்களும் பெண்களும் நீங்கள் தீர்மானம் பண்ணுங்கள். ரெண்டாவது ஆண்டவர் சொல்கிறார், there is an assignment given. ஆண்டவர் தன்னுடைய அதிகாரத்தை மட்டும் கொடுக்கல, he gives us an assignment. அந்த செயல்பாடு திட்டங்களை அவர் கொடுக்க. என்ன திட்டம்? சகல ஜாதிகளையும் சீசராக்கணும், சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கக்கணும், சகல ஜாதியும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுக்கணும். சிலவற்றை மட்டும் உபதேசிக்க சொல்லலை, அவர் உபதேசித்த எல்லாவற்றையும் கட்டளைகளை அவர் கற்றுக் கொடுக்கும்படியாக சொல்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏசப்பா பாருங்கள், அந்த சமாரியா ஸ்திரீகிட்ட பேசுகிறார். கொஞ்ச நேரத்துக்குள்ள அந்த மகள் ஒரு சாட்சியாய் மாறிவிட்டாள். அந்த ஊரையே இயேசு கிறிஸ்து ஆதாயம் பண்ணிவிட்டார். ஒரு அசைன்மெண்ட். நீங்கள் அந்த அசைன்மெண்ட்டை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த ஆண்டவர் உங்களுக்கு கூட இருந்து ஆத்துமாக்களை நமக்கு தருகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, மூன்றாவதாக he gives an assurance. What kind of assurance? I am with you always. I am with you end of the earth. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்கள் உங்களோட கூட இருக்கிறேன். He not only gives authority, he is not only giving assignment, he is giving us the assurance that I am with you. நான் உன் கூட இருக்கிறேன், நீ தனியாக போகலை. அப்படி என்ன வந்தாலும் சரி, அது ஆண்டவருக்காக போயிட்டு போகுது. கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுவோம். ஆண்டவர் அசூரன்ஸ் கொடுக்குறார். மத்திய 28:20 சொல்கிறார், என்ன நிச்சயத்தை அவர் கொடு. வாட்ட ஒரு அசூரன்ஸ். உலகத்தின் முடிவு பருந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். வேதத்தில் நீங்கள் பார்க்க முடியும்ல, தானியேலு கூட கெபியில் இருக்கிறார், சாத்ராக் மேசாக் ஆபேத்தோடு கூட அக்னி ஜுவாலையில் இருக்கிறார், அந்த சீடர்களோடு அவர் இருந்தார். இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் அந்த இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை நம் மூலமாக தொடர்கிறார். நிறைய பேர் நினைக்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் நான் பாவி என்னை விட்டு போயிட்டாருன்னு சொல்லி. அப்படி சொல்லலை. பரிசுத்த ஆவி போகிறது வருமா இருக்கிறாரு? இல்லை, அவர் கூட தான் இருக்கிறார்.
ஆனால் நாம் பாவம் பண்ணும்போது துக்கப்படுகிறார், அவ்வளோதான். நீங்கள் நான் ரட்சிக்கப்பட்ட அந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்ய ஆரம்பிக்கிறார். அவர் நமக்குள் தங்கி இருக்கிறார். அவர் அனல் மூட்டி எழுப்பி விடுவோம். அவர் மூலமாய் இயேசுவின் நற்செய்தியை நாம் அறிவிப்போம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முழுவதும் பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முழுவதும் சபை செய்த ஊழியத்தை நமக்கு சொல்லுகிறது. அக்காலத்தில் அந்த திருச்சபையாரை அதிகாரமோ பட்டயமோ அன்றைய காலத்து சட்டத்திட்டங்களோ ஒன்றும் செய்ய முடியல. ரோமரில் வாசிக்கிறோம் அல்லவா, நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க, 8ஆம் அதிகாரம் 36 முதல் 39 வரை. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாச மோசமோ, பட்டயமோ, அது நீண்டுக்கிட்டே போகுது பட்டியல். நடவடிக்கைகள் புஸ்தகம் நமக்கு சொல்லித் தருகிறது, சபையை எந்த அடக்குமுறை சட்டங்களும் அடக்க முடியவில்லை. தேவன் சபையை கட்டினார் என்று சொல்லி. ஏன் பிரதான கட்டளை முக்கியம் நம்ம பார்த்தோம். நாம் யார் என்பதை பார்த்தோம். இயேசுவின் பிரதான கட்டளை மூலமாக தேவன் சொல்கிறதை நாம் கேட்டோம். கடைசியாக கர்த்தருடைய பிள்ளைகளே, சரித்திரபூர்வமான சரித்திரத்திலே நிறைய கோதுமை மணிகளை நான் பார்க்கிறேன். இவ்விதமாய் வசனம் சொல்லுகிற யோவான் 12:24 எல்லாரும் மனசில் வைக்க வேண்டிய ஒரு வசனம். யோவான் 12:24, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியாவது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். உங்களுக்கு தெரியுமா, முதல் இரத்த சாட்சி பெருந்தலைங்கிற இடத்துல இருக்குது. நமக்கு திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட், இப்போ ஒருவேளை கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் நினைக்கிறேன். பெருந்தலை, சரி, பெரிய தலை வீராசாமி முனுசாமி, இவர் தான் முதல் புராட்டஸ்டன்ட் இரத்த சாட்சி. 1750 அவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்காக அடித்தே கொண்டாங்க. ஜான் தேவசகாயம் பிள்ளை, இஸ் அ ஹை காஸ்ட் மேன், கன்வெர்டட் கிறிஸ்டியன். இவர் 1752 இவரை சிறைச்சாலை போட்டு கொடுமை பண்ணி டார்ச்சர் பண்ணி கடைசியில் தூக்கில் போட்டாங்க. 1752 இஸ் அ ப்ராட்டஸ்டன்ட் மார்டையர். 1752 அவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்காக தூக்கில் போடப்பட்டவர். எமில் கார்மைக்கல் அம்மையார், நெவர் மேரீடு. இவங்க அந்த காலம் ஒரு ஐரிஷ் மிஷினரி. அவங்க பார்த்திங்கன்னா டெம்பிள் ப்ராஸ்டியூஷன் அந்த சமயத்தில் அந்த டோனாவூர் பகுதியில் அங்கே இருந்துச்சு. அங்கே மட்டும் நிறைய இடங்கள் இருந்துச்சு. அப்படி பிறந்த குழந்தைகளையும் அவர்கள் ப்ராஸ்டியூட்டாய் மாற்றி கொண்டிருந்தார்கள். இந்த தாயார் இரவில் திருட்டுத்தனமாய் சென்று அந்த பிள்ளைகளெல்லாம் கொண்டு வந்து அவர்களை ஆளாக்கி படிக்க வைத்து பெரியவர்கள் ஆக்கினாங்க. இப்படிப்பட்ட மக்களுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டவர் எமி கார்மைக்கல் அம்மையார். அதே போல் கிரகாம் ஸ்டெயின் இஸ் எ மாடர்ன் இந்தியா மார்டையர். இவர் 1941 1999 இவர் ஆஸ்திரேலிய மிஷினரி, ஒடிசாவில் ஊழியம் பண்ணார். உங்களுக்கு தெரியும். ஹி வாஸ் பர்ன்ட் அலைவ். அவர் உயிரோடு எரித்து கொலை செய்யப்பட்டார் தன் பிள்ளைகளோடு. இவர் செய்த குஷ்டரோகியின் ஊழியம் யோசித்து பாருங்கள், நன்மை தான் செய்தார். அதே போல் ராபர்ட் கால்டுவெல் தூத்துக்குடி பக்கம். அதே போல் ஐடாஸ்கடர் அவருடைய வாழ்க்கை சரித்திரம் நீங்களாம் படிக்கணும். நான் வேலூருக்கு போன முதல்ல தான் வாங்கி படித்தேன். எவ்வளோ மூடத்தனத்தில் இருந்த ஜனங்களை கர்த்தர் அந்த தாயாரை கொண்டு அற்புதமாய் செய்தார் என்று சொல்லி. இவர்களுடைய வாழ்க்கையில் நமக்கு என்ன சொல்லுது? இவருடைய வாழ்க்கை நமக்கு கற்றுத்தருவது என்ன சொன்னால், கிரேட் கமிஷன் இஸ் காஸ்ட்லி. கிரேட் கமிஷன் இஸ் காஸ்ட்லி. இந்த பிரதான கட்டளை என்பது விலைமதிப்பற்றது. இட் இஸ் நாம் தியாகங்கள் பண்ண வேண்டியது. இட்ஸ் வெரி காஸ்ட்லி. இட்ஸ் காஸ்ட் தியர் லைஃப்ஸ். அவங்களுடைய ஜீவனையே அது எடுத்துக்கொண்டது. வெளிச்சம் வரணுன்னா அந்த மெழுகுத்திரி எரியணும். அந்த மெழுகுத்திரி எரிஞ்சு கரைஞ்சி போகணும், அப்போ தான் வெளிச்சம் வரும். ஊழியம் என்பது எளிதல்ல கர்த்தருடைய பிள்ளைகளே. சில நேரத்தில் நீங்கள் சில தியாகம் நம்ம பாக்கெட்லேருந்து செலவழிக்கணும், எக்ஸ்ட்ரா பணம் செலவழிக்கணும், சில எக்ஸ்ட்ரா மைல் போகணும். நாங்கள் ஊழியம் போது பைபிள் மட்டும் தூக்கிட்டு அலையலை, அனாதை இல்லங்களில் கொண்டு போய் சேர்ப்பது, கல்விக்கு உதவி செய்வது, திறந்தவர்களோடு பிள்ளைகளை கனெக்ட் பண்ணி அவங்கள படிக்க வைப்பது, நிறைய காரியங்கள் நாங்கள் செய்து வந்திருக்கோம். நான் பெருமைப்படுவதற்காக சொல்லலை.
இன்றைக்கு சுவிசேஷ ஊழியத்தோடு கூட ஆண்டவர் சாப்பாடு போடுற ஊழியத்தையும் செய்தார், சுகமாக்குற ஊழியத்தையும் செய்தார். சமுதாயத்தில் யாரெல்லாம் ஒடுக்கி தள்ளப்பட்டிருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் வாழ்வு கொடுத்தார் இல்லை? அந்த மினிஸ்ட்ரி இன்னும் நம்ம கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் எதில் பெஸ்ட்டுன்னு பாருங்கள். உங்கள் இந்த 4 சுவரை விட்டு வெளியே வாங்க, ஆண்டவருக்காக ஏதாச்சும் செய்யுங்க. இது தேவனுடைய தாகமாக நான் உங்களிடத்தில் சொல்லுகிறேன். நீங்கள் ஆதாயம் பண்ணால் எனக்கு கிரீடம் கிடைக்க போகிறதில்ல, உங்களுக்கு தான் அந்த கிரீடம் கிடைக்கும். நாம் பிறந்ததனுடைய அந்த நன்மையை பெற்றுக்கொண்டவளாய் மாறுவோம். உங்கள் நிமித்தமாக ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்க்கப்பட்டால் அது எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி. யோசித்து பார்ப்போம் கர்த்தருடைய பிள்ளைகளே. நான் இதை வாசிக்கும்போது ரெவரன் தாமஸ் ராக்லண்ட் 1815 1858 he was a Cambridge graduate. He's a brilliant mathematician. இங்கிலாண்டில் பிறந்தவர். திருச்சியில் வந்து ஊழியம் பண்ணார். பக்கா கிராமங்களில் போய் ஊழியம் பண்ணார். அந்த காலத்தில் ஜாதி வெறிகள் தலைவரிச்சு ஆடிச்சு. டம்ளரில் தண்ணி தர மாட்டாங்க, தொப்பியில் கஞ்சி வாங்கி குடித்து ஊழியம் பண்ணியிருக்கிறார். நாற்பத்தி 3 வயசுல செத்து போனார். டிபி நோய். கேம்பிரிட்ஜ் கிராஜுவேட். எவ்வளவு காலம் நம்ம வாழ்ந்தோம் என்பதல்ல, நம்ம எதற்காக வாழ்கிறோம், எதற்காக வாழ்ந்தோம் என்பதே முக்கியமாக இருக்குது. நம்ம எவ்வளவு காலம் வாழ்ந்தோம் என்பதல்ல கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம எதற்காக வாழ்ந்தோம் என்பது முக்கியமாக இருக்குது. அதே போல் சீகன் பால்க், நீங்கள் ஒருவேளை அந்த இடத்துல விசிட் பண்ணியிருப்பீங்க, தரங்கம்பாடி. இஸ் எ ரெவல்யூஷனரி. அந்த காலத்தில் பெண் பிள்ளைகள் படிக்கக்கூடாது, ஆனால் இவர் ஹாஸ்டல் கட்டினார் பிள்ளைகளுக்கு. முதல் பிரிண்டிங் ப்ரெஸ் கொண்டு வந்தார். 36 வயசில் செத்து போனார் 1708. அவருக்கு ஆஸ்மா, பொறிகடலை மாதிரி மாத்திரை சாப்பிடணும், அப்போ தான் அவர் வாழ முடியும். கிரேட் கமிஷன் இஸ் காஸ்ட்லி. நீங்கள் நானும் ஒருவேளை இன்றைக்கி ஏதோ பணத்தை தூக்கி போட்டுடலாம், பிச்சைக்காரங்களுக்கு போடுற மாதிரி. அதையும் தாண்டி நம்ம என்ன செய்ய முடியும்? பாஸ்டர், நாங்கள் பணம் கொடுக்குறோமே நீங்கள் சொல்ல முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் பணத்தை காட்டிலும் உங்களை நேசிக்கிறார். நீங்கள் ஏதாவது செய்யணும் விரும்புகிறார். யூ காட் ஆல் எபிலிட்டி, ஆல் டேலண்ட்ஸ், யூ காட் ஆல் த பவர். ஆண்டவர் சொல்ல, நான் கூட இருக்கிறேன். டூ சம்திங் ஃபார் த லார்ட். ஏதோ ஒன்று செய்யுங்க, ஏதோ ஒன்று செய்யுங்க. ஏழை பிள்ளைகளை படிக்க செய்யுங்களேன். அவங்க கேட்பாங்க, ஏன் அதை செய்கிறீங்க? எனக்குள்ளே இருக்க ஏசப்பா செய்ய சொன்னார். சௌராஷ்டிர இன மக்கள் அங்கே தஞ்சாவூரில் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 13 குடும்பங்கள் இவ்விதமாக நாங்கள் கல்வி பணி செய்த பொழுது கர்த்தரை கண்டு கொண்டாங்க. ஏதோ ஒன்று செய்யுங்க. நம்ம பாக்கெட்லேருந்து செலவழிக்கணும் ஒன்றுமே செய்ய முடியாது. எக்ஸ்ட்ரா மைல் போகலாம் ஒன்றுமே செய்ய முடியாது. இது சவுத் கரோலினாவில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு ஸ்கூல் பார்த்திங்கன்னா ஃபயர் ஆக்சிடெண்ட். நம்ம கும்பகோணத்தில் ஃபயர் ஆக்சிடெண்ட் மாதிரி அந்த பிள்ளைகள் தீ பிடிச்சிக்கிச்சு. எல்லா பெற்றோரும் ஓடுறாங்க, தங்கள் பிள்ளைகளை காப்பாற்றுறாங்க. அப்படி இருந்தும் ஒரு 13 பிள்ளைகள் இறந்து போனாங்க, எரிஞ்சு போனாங்க. அப்படி தன் பிள்ளையை காப்பாற்றுறக்காக ஒரு தகப்பனார் ஓடி வந்தார். அந்த பிள்ளை உள்ளே எரியறதை பார்க்குறாரு. அந்த பிள்ளையும் இவரை அவங்க அப்பாவை பார்த்துருச்சு. அப்போ அந்த பிள்ளை என்ன சொன்னிச்சு தெரியுமா? டேடி, கான்ட் யூ சேவ் மீ? டேடி, கான்ட் யூ சேவ் மீ? அப்பா, என்னை காப்பாற்ற மாட்டீங்களா? அப்பா, என்னை காப்பாற்ற மாட்டீங்களா? கத்திக்கிட்டே இருக்கிறான். இவர் உள்ளே போய் அந்த பிள்ளையை எடுத்துட முடியாது. இவரும் செத்து போக முடியும். மற்றவங்களாம் இழுத்து பிடிச்சிக்கிட்டாங்க அவரை. அந்த பிள்ளை உள்ளேருந்து கத்துறான், டேடி, கான்ட் யூ சேவ் மீ? அப்பா, என்னை காப்பாற்ற மாட்டீங்களா? என்னை காப்பாற்ற மாட்டீங்களான்னு கத்துறான். ஐயோ, அந்த குரல் ஒலித்து கொண்டே இருக்கிறது. தன்னுடைய தகப்பன் முன்னதாக அந்த பிள்ளை எரிஞ்சு அந்த செத்து போனதை அவர் பார்த்தார். அவரால் தாங்கி கொள்ள முடியல. 2 வருஷத்தே செத்து போனார். ஏன்னா எல்லா நேரமும் அந்த சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது, டேடி, கான்ட் யூ சேவ் மீ? அப்பா, என்னை காப்பாற்ற மாட்டிங்களா? அப்பா, என்னை காப்பாற்ற மாட்டிங்களா? சத்தம் கேட்டுகிட்டே இருந்துச்சு. ப்ரீமெச்சூர்டாக இறந்து போனார். 2 வருஷம் செத்து போனார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சுவிசேஷம் அறிவிப்பு என்பது இன்றைக்கி இந்த மக்களெல்லாம் நம்ம நோக்கி, அளோ விசுவாசிகளே, தேவ பிள்ளைகளே, எங்களை காப்பாற்ற மாட்டிங்களா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது.
நீங்கள் நானும் கிறிஸ்தவத்தை ரொம்ப லைட்டாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது தியாகத்தையும், நம்முடைய நேரத்தையும், நம்முடைய கஷ்டத்தையும், சில அவமானங்களையும், இதெல்லாம் இதில் இருக்குது. கர்த்தருடைய பிள்ளைகளே, கிரேட் கமிஷன் இஸ் காஸ்ட்லி. கிரேட் கமிஷன் இஸ் காஸ்ட்லி. கண்களை மூடுவோமா? இந்த நேரத்தில் நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்பீங்களா? நீங்கள் ஆதாயம் பண்ணால் எனக்கு ஒன்றும் ஆதாயம் இல்லை, ஆனால் ஆண்டோடைய கட்டளை நீங்கள் நிறைவேற்றுறீங்க. நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு ஆத்மாவையும் ஆண்டவருக்கு என்று ஆதாயம் பண்ணுகிற, ஆண்டவருக்காக நீங்கள் ஆதாயம் பண்ண போகிற ஒரு ஆத்மாவாக பார்ப்பீங்களா? அதற்கு முதலாவது கர்த்தருடைய பிள்ளை எந்த தகுதியும் தேவையில்லை. ஏன்னு சொன்னால் அவர் மீனவர்களையே பயன்படுத்த முடியுமே, படிப்பறிவு இல்லாதவர்களை பயன்படுத்த முடியுமே. ஸோ நோ எக்ஸ்கியூஸ் இஸ் வேலிட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் திஸ் கிரேட் கமிஷன். நீங்கள் எந்த சாக்கப்புக்கும் சொல்ல முடியாது. நீங்கள் எல்லாம் ஆதாயம் பண்ணிட்டீங்களே, ஆனால் ஆத்மா ஆதாயம் பண்ணலைன்னா, தேவனுடைய வருகை வந்துச்சுன்னா வெறுங்கையா இப்படி போய் நம்ம நிற்க முடியும்? ஆண்டவர் தாகத்தோடு இருக்கிறார். அவர் பெரிய கட்டளை கொடுத்துட்டு போயிருக்கிறார். விருப்பப்பட்ட செய்கிறதில்லை. நீங்கள் செய்தே ஆகணும், நான் செய்தே ஆகணும். வாய்ப்புகளை நம்ம தேடுவோம். 4 சுவத்துக்குள்ளே வாழ்ந்து முடிச்சிடாதீங்க, அது வேஸ்ட்டு. இந்த பூமியில் வந்தது வேஸ்ட்டு. 4 சுவரை தாண்டி வாங்க. என்ன விதமான ஊழியம் செய்ய முடியும்? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நீங்கள் என்ன செய்யணும் ஆண்டவர் சொல்லுவார். நீங்கள் என்ன செய்யணும் ஆண்டவர் சொல்லுவார். எனக்கு சொன்னார். அதனால தான் இன்றைக்கி இங்கே வந்திருக்கிறேன், இங்கே இருக்கிறேன். அவர் பேசுகிற தெய்வம். பிரதான கட்டளை, கர்த்தருடைய பிள்ளைகளே, புறப்பட்டு போங்க, சகல ஜாதிக்கும் சுவிசேஷ அறிவிங்க, சீசராக்குங்க, பிதா குமாரன் பசுத்தாவின் நாமத்தால் ஞானஸ்நானம் கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. கிரேட் கமிஷன் இஸ் காஸ்ட்லி. எக்ஸ்ட்ரா மைல் போங்க. உங்களை 1 மைல் தூரம் போக சொன்ன 2 மைல் தூரம் போங்கன்னு சொல்கிறார் ஆண்டவர். இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோடு இங்கேருந்து போங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் ஆத்மா தான் செய்வேன். இந்த இயேசுவை பற்றி மற்றவங்க சொல்லுவேன். அது ட்ராக்ஸோ, புதிய ஏற்பாடு கொடுக்குறதோ, இல்லை போகிற இடங்களில் நச்செய்தி இந்த சுவிசேஷ காரியங்களை வச்சுட்டு வர்றதோ, ஏதோ ஒன்று நான் செய்வேன். அப்படி நீங்கள் தீர்மானம் பண்ணி போகலைன்னா உங்கள் மேலே அந்த இரத்தப்பழி இருக்குங்க. நான் உண்மையை சொல்லிட்டேன். உங்கள் மேலே அந்த இரத்தப்பழி இருக்குது. உங்கள் மேலே அந்த இரத்தப்பழி கேட்கப்படும். நீங்கள் ஆண்டவரை பற்றி மற்றவங்களை அறிவித்தே ஆகணும். ஏற்றுக்கொள்கிறது ஏற்றுக்கொள்ளாதும் அது தேவன் பார்த்து கொள்வார். அதை தீர்மானிக்க நீங்கள் நானும் யார்? அவர் பார்த்து கொள்வார். இன்றைக்கி தீர்மானம் பண்ணுவீங்களா? என்னோட கூட சேர்ந்து ஜெபம் பண்ணிங்களா? ஒரு ப்ரேயர் ஆஃப் கமிட்மெண்ட். இப்போ உங்கள் கூட சேர்ந்து நான் ஜெபிக்க போகிறேன். சரியா? கண்களை மூடுவோம். ஆண்டவரே, எங்களுடைய மரண நாட்களுக்கு முன்பதாக, நாங்கள் இந்த பூமியை விட்டு கடந்து போவதற்கு முன்பதாக, நாங்கள் எத்தனை பேரை உமக்காக ஆதாயம் பண்ண வேண்டுமோ ஆண்டவரே எங்களை எடுத்து பயன்படுத்துங்க. இந்த நேரத்தில் அருமையான பெண்களாய், ஆண்களாய், வாலிபர்களாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. உங்களுடைய ராஜ்யத்தை விரிவாக்கத்தில் எங்களை பயன்படுத்துங்க. இப்போ யாரெல்லாம் நான் இந்த சுவிசேஷ வேலையை நான் செய்வேன், நற்செய்தியை அறிவிப்பேன், 4 சுவத்துக்குள்ளே என் வாழ்க்கையை நான் முடித்துக்கொள்ள மாட்டேன் தீர்மானித்திருக்கிறார்களோ, நீர் சொன்ன வாக்குப்படி உங்களுடைய அதிகாரம் அவர்களோடு இருக்கிறதப்பா. நீர் கொடுத்த அசைன்மெண்ட் அவர்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். நீர் கொடுத்த அசுரன்ஸ், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்கள் நான் உங்களுடைய கூட இருக்கிறேன் என்று சொன்ன வந்த வாக்குறுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். என்ன வந்தாலும் சரி தகப்பனே, நற்செய்தியை பிள்ளைகளை அறிவித்து உங்களுடைய ராஜ்யத்துக்கு ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணட்டும். எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெயம் எடுத்துக் கொள்கிறோம். இயேசுவின் மூலமே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. அமேன், அமேன், அமேன்.